அனைவருக்கும் ஓணம் திருநல்வாழ்த்துக்கள்ங்க. எஸ்பெஷலி கேரளா, நம்ம தமிழ்நாடு, உலகம் முழுக்க இருக்கிற கேரள மலையாளி மக்களுக்கும் ஓணம் திருநல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே எவ்ரிஒன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த ஓணம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத இந்த சில விஷயத்த நான் சொல்றேன். எஸ்பெஷலி இது வந்து பார்த்தா இந்த மலையாளி மக்கள்லாம் கோச்சிக்காதீங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறேன். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஓணம் வந்து எடுத்தாலே 2 விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஒண்ணு டான்ஸ், இன்னொன்னு ஸ்நாக்ஸ். இதுதான் காமனா. ஏன்னா அந்த புட்டுலேருந்து எல்லாமே. தென் கோலம். இந்த கோலம் தான் மெயின். பூக்கள் எல்லாம் போடுற கோலம். இந்த சில விஷயம் ஞாபகம் வரும். ஆனா இந்த ஓணம்னாலே பேசிக்கா ஓணம்னா என்ன எப்படின்னா இந்த மான்சூன் இருக்கு. இந்த மான்சூன் கிளைமேட்டை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஓவரால் ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கு. பிகாஸ் இந்த வெயில் காலம் முடிஞ்சு அந்த மழை பெய்யும் போது அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ், ட்ரீஸ்லாம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு எப்படி சொல்றது, தெய்வீக நம்பிக்கையும் இருக்கு சொல்லப்போனால். மகாபலி சொல்லி ஒரு தலை சிறந்த ஒரு மகாராஜா இருந்திருக்கிறாரு கேரளால, திருச்சூர்ல. அவர் வந்து பார்த்தா ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு ராஜாங்க. பட் அவர் ஒரு லிட்டில் பிட் அசுரர். அசுரராக இருந்தாலும் அவர் நல்ல மனிதர், நல்ல ராஜா. அவர் ஆட்சியில வந்து பார்த்து எந்த மக்களும் வந்து பட்டினி, பஞ்சம், கொலை, கொள்ளை, அப்புறம் எந்த தப்பான எண்ணங்களும் இல்லாம அவர் நல்ல விதமா அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த மக்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. இதை பார்த்து ஆஸ் யூசுவல் இந்த தேவர்கள்லாம் பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிருந்தா இந்த மகாபலி நம்மள ஓவர்டேக் பண்ணி இந்த பூமியை மொத்தமா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு பொறாம வந்துருச்சுங்க. பொறாம. இந்த பொறாமோட வெளிப்பாடோட மகாவிஷ்ணு கிட்ட போய் மகாவிஷ்ணு இப்படியே போயிருந்தா எங்க இதெல்லாம் வேலை செய்யாது, எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க வந்து எங்களுக்காக ஒரே ஒரு அவதாரம் எடுத்து பூமிக்கு போய் இவரோட கூட்டத்தை அடக்கிட்டு வாங்க சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி, இவர் அப்படி என்ன பண்ணாரு? அவர் மக்களை அவர் நல்ல விதமா பார்த்துட்டார். பட் இதை பிடிக்காத தேவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணா, அவரோட தேவர் தான். ஸோ வந்து ஓகே நான் எடுக்கிறேன். அப்புறம் வாமனன் சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கிறார். வாமனன் மீன்ஸ் இஸ் அ டார்க், ஒரு குள்ள மனிதர், ஒரு பிராமின் குள்ள மனிதர். அவரோட ராஜ்யத்துக்கு போறாரு. ராஜாவோட பண்பு என்னன்னா, சாமானிய மக்களும் சரி, தெரியாத மக்களும் வந்து உதவின்னு கேட்டா அந்த உதவி பண்ணுறவர ராஜாவின் இது. இவர் வேற நல்ல ராஜால, சரி பண்ணுவோமே சொல்லி அவர் சரி சொல்லுங்க பிராமணரே சொல்லி கேட்கும்போது, இஸ் ஜஸ்ட் 4 to 3 ஃபீட். அதாவது எனக்கு 3 அடி நிலம் வேணும் சார். 3 அடி நிலத்துல நான் கால் வைக்கணும்னு சொல்றாரு. இஸ் லிட்டரலி கன்ஃப்யூஸ். ஓகே. அந்த ஓகே சொன்ன அடுத்த செகண்ட் இஸ் பியாண்ட் தி ஸ்கை ஹைட் பிகம். அதாவது அவரோட ஹைட் வந்து அசூர வளர்ச்சி ஆயிடுச்சுங்க. எவ்ரி ஒன் இஸ் ஷாக்ட் அண்ட் கன்ஃபியூஸ் ரிகார்டிங் திஸ். ஒரு குள்ள மனிதன் எப்படி இது அப்புறம் வந்திருக்கு கடவுள் போல. அப்புறம் யோசிக்க வந்திருக்கு கடவுள் போல. ஃபர்ஸ்ட் அடியை வந்து பார்த்தா பூமிக்கு மேலே வைக்கிறார். 2ஆவது அடி வந்து பார்த்தா சொர்க்கத்தில் வைக்கிறார். 3ஆவது அடிக்கு நான் எங்கே வைக்கிறது ராஜா கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்ல சரி நீங்கள் எது கன்ஃபியூஸ் பயப்பட எதுவுமே குழப்பிக்க வேணாம், என் தலைமையில வைங்க சொல்ல. தலைமையில வச்சோடனே மகாபலி பூமிக்குள்ள போயிடாருங்க. ராஜா ஷாக் ஆகுது, என்னது இவர் பூமிக்குள்ள போயிடாரு. அப்புறம் தான் வந்து இவங்க மகாபலி வந்து ஒரு வரம் கேட்குறாரு, ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் என் மக்களை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. இவரோட கோரிக்கையும் கரெக்டாக இருக்கு. சொல்லப்போனால் இவர் தப்பும் பண்ணல. பட்டு வரமும் கூட சரி, வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் இவன் மக்களை பார்க்க வருவேன். அந்த திருநாளை தான் ஓணமா செலிப்ரேட் பண்றாங்க. பார்த்தீங்களாங்க, அந்த ராஜா அப்போ கூட செல்ஃபிஷா கேட்காம அந்த வரத்தை என் மக்களை நான் பார்க்க வரணும் சொல்லி அந்த எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா அந்த மக்கள் மேலே. ஸோ இம்ப்ரெஸ்ட். இஸ் எ கிரேட் கிங், லிவிங் கிங் டில் நோ. எல்லாரோட கேரளா மக்களோட எண்ணத்திலையும் வாழ்றாரு. அண்ட் தென் அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் வருகையை கொண்டாடாதான் ஓணம் மொத்தம் 10 நாள் நடக்குங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து கோலம் போடுவாங்க சின்னதாக, அது மேலே பூ போடுவாங்க. அந்த பூ போட்ட கோலத்தை பெருசாக்குவாங்க. தென் ஒரு நாள் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஒரு நாள் செலிப்ரேஷனும் அவங்க மனசார சந்தோஷமா பண்ணுவாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் போட் ரேஸ். இந்த போட் ரேஸ் தான் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டான ஸ்போர்ட்ஸ் இந்த டேல. அது மட்டும் இல்லாமல் புலியாட்டம். ரோட்டில் எல்லாருமே புலி வேஷம் போட்டுட்டு பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ச்சுரல்ஸ், காலேஜ், ஸ்கூல்ஸ் ஈவெண்ட்ல எல்லாம் கேர்ள்ஸ்லாம் அழகா ஃப்ளவர் கோலம் போட்டு இந்த ஃப்ளவர்லாம் போட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க. ஒரு டேவும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. பட் தமிழ்நாட்டில் அதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு சும்மா நம்ம ஃபெஸ்டிவலுக்கு விட மாட்டாங்க. அந்த ஃபெஸ்டிவல் எப்படி? பட் கேரளாவில் அந்த
இருந்தாலுமே ஒரு லைக் ஒரு சொர்க்கம் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க ராஜா திரும்பி ரிட்டர்ன் வராருல, அந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு ரொம்ப சந்தோஷமடைவாங்க. டெக்னிக்கலி அவங்க ஜாயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சது. பிகாஸ் த லேண்ட் ஃபுல்லி கலர்ஃபுல், பீப்புள் ஹார்ட்ஸ் ஆல்சோ ஸோ கலர்ஃபுல், வித்தவுட் எனி கிரட்ஜ், வித்தவுட் எனி ராங் தாட்ஸ், எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் வித் ஜாய் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலையும் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலோ இந்த மாதிரி ஹாப்பியாக ஒன்றா சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுங்க. பட் கேரளா பீப்புள்ஸ், மலையாளி பீப்புள்ஸ் ஸ்டில் நோ தே டுகெதர் தே என்ஜாயிங் தேர் ஃபெஸ்டிவல். சூப்பரான விஷயம் இல்லை? சரி, ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். யாராச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, வழக்கம் போல். எஸ்பெஷலி மலையாளி பீப்புள்ஸ் மன்னிச்சிருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோ, வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கோ வேணுனாலும் சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துலாம் பண்ணக்கூடிய ஆள் தான். இப்படிக்கு உங்கள் விடைப்பெறுவது உங்களின் நான் டாட் டிஆர்எக்ஸ்.